பண்ணுறானுங்கடா அப்படின்ற பேர் ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வருது. அடுத்து பீஸ் ஹிப்ஹாப் அப்படின்ற பேர் ஹிப்ஹாப் கம்யூனிட்டிக்குள்ளே சூப்பராக வெளியே வந்துட்டு இருக்கு. அப்படி வரும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது த மூமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஆரம்பிக்கிறோம். நிறைய பேர் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்கு. அண்ணா நகர் டவர் பார்க்கில் பார்த்தீங்கன்னா நிறைய ரேப்பர்ஸ்லாம் சுற்றி நின்று ரேப்லாம் பண்ணிட்டு இருப்பானுங்க. ஸோ சைஃபர் பண்ணிட்டு இருப்பானுங்க. அதை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது நாங்கள் தான். அண்ணா நகர் டவர் பார்க்கில் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணி நாங்கள் அதை எதுக்கு பண்ணோன்னா பீஸ் ஹிப்ஹாப்போட கேதரிங்காக ஆரம்பித்தோம். 26 பேர் இருக்கும். அது இப்போ ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க எல்லாரும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. நான் சொல்கிறது 2018 அந்த டைமில். ஸோ எல்லாரும் வர ஆரம்பிச்சிட்டோம். 26 பேர் இருக்கும். ஒரே இடத்துல கேதரிங் பண்ணலாம்னும் போது அண்ணா நகர் டவர் பார்க்கில் நாங்கள் ஃபஸ்ட்டு அதை பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கும் போது அங்கேருந்த டான்சர்ஸ் வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க கூட. நாங்கள் வந்துட்டு நடுவில் டான்ஸ் ஆடுறோன்னு அதை பார்த்து அங்கே சுற்றிட்டு இருக்க ரேப்பர்ஸ் வந்துட்டாங்க. ஸோ இப்படி வரும்போது நாங்கள் வந்துட்டு அதை வந்துட்டு வாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறமா தான் அதுக்கு பேரே வைக்கிறோம் த மூமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வச்சுட்டு சென்னையில் இருக்க எல்லா ரேப்பர்ஸையும் பிடிச்சி போட்டு ஒரு குரூப் ஒன்று க்ரியேட் பண்ணுறோம். இப்போ ஃபோனில் ஒரு குரூப் க்ரியேட் பண்ணிவிட்டு எல்லாரையும் போட்டு எல்லாரும் வாரம் வர ஆரம்பிக்கிறோம். இது ஒரு சைடு போயிட்டுருக்கு போது நம்ம எல்லாம் பண்ணிட்டோமே, இதுக்கப்புறமா என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது நான் வந்துட்டு ரோட்டில் பீட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று எடுத்துகிட்டு வரேன். ரோட்டில் பீட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா பஸ்கிங். ஃபாரின் கண்ட்ரீஸில் வந்துட்டு ஸோ என் வாழ்க்கை ஃபுல்லாகவே வந்துட்டு ஒரு ஆர்டிஸ்ட் அப்படின்றதுல மட்டும் தான் போயிருக்கே தவிர மற்றபடி பெருசாக எதுவும் போனதில்லை. பார்ட்டி பண்ண மாட்டேன், வெளியே போக மாட்டேன், சுத்த மாட்டேன், எதுவும் பண்ண மாட்டேன். ஆர்டிஸ்ட் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுனாலே வந்துட்டு ஆர்டிஸ்டாக மட்டும் தான் பண்ண சொல்கிறேன். அந்த பாயிண்ட்டை சொல்லிட்டு இருக்கேன். ஸோ ஆர்டிஸ்டாக மட்டும் தான் இருக்குன்னும் போது எனக்கு வாழ்க்கையில் 5 நிமிஷம் வேஸ்ட் பண்ணால் கூட ஏன்டா வாழ்க்கையில் 5 நிமிஷம் வேஸ்ட் பண்ணுறோன்ற மாதிரி ஒரு ஃபேஸ் ஆஃப் டைமில் தான் சுற்றின்னு இருக்கேன். அப்போது புதுசாக கண்டுபிடிக்கணுன்னும் போது பஸ்கிங்ன்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. பஸ்கிங்னா ஃபாரின் கண்ட்ரீஸில் இதுக்கான பெர்மிஷன் எல்லாருக்குமே இருக்குது. ஒரு ஆர்டிஸ்ட் அவனுக்கு வேணும்னா ரோட்டில் எங்கே வேணால் போய் நிற்கலாம், நின்று அவனோட சவுண்ட் சிஸ்டமை செட் பண்ணிவிட்டு அவன் பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இது ஃபாரின் கண்ட்ரீஸில் இருக்குது. ஆனால் இந்தியாவில் அது கிடையாது. ஸோ நான் ஃபஸ்ட்டு அந்த கான்செப்ட் எடுத்துகிட்டு போயிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லும் போது இதெல்லாம் பண்ண முடியாது, நம்ம ஊரில் ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு இருக்கு. அந்த டைமில் தான் பீக் ஜல்லிக்கட்டு டைம் வேறு. எப்படி விடுவாங்க, அது முடிஞ்ச அந்த டைம் வேறு விட மாட்டேன்ட்டாங்க. எதையாச்சும் பண்ணோன்னு சொல்லிட்டு மண்டே காலையில் போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் நிற்க ஆரம்பிப்பேன். ஃப்ரைடே சாயங்காலம் வரைக்கும் நிற்பேன். எப்படின்னா அப்படியே நிற்க மாட்டேன், போவேன், சாயங்காலம் 6 மணிக்கு வந்துடுவேன். அன்றைக்கி வரைக்கும் எனக்கு வந்துட்டு பெர்மிஷன் கிடைக்காது. இந்த மாதிரி டெய்லி இந்த ப்ராசஸ் நடக்கும். ஃப்ரைடே சாயங்காலம் தான் எனக்கு பெர்மிஷன் கிடைக்கும். அந்த ஃப்ரைடே வரைக்கும் என் வாழ்க்கையில் நான் என்ன பண்ணியிருக்கீங்கன்னு கேட்டால் ஒன்றுமே கிடையாது. ஸ்டேஷனில் மட்டும்தான் இருந்திருக்கேன். ஒரு ஈவெண்ட் 1 மணி நேரம் ஈவெண்ட் பண்ணுறதுக்கு சண்டே ஈவினிங் ஒரு வாரம் ஃபுல்லாக நான் ஸ்டேஷனில் உட்காருவேன். நான் இதை பண்ணி காட்டுறேன்டான்னு முடிவு பண்ணேன். ஏன்னா அப்படி ஒரு கான்செப்ட் சென்னையில் கிடையாது, பஸ்கிங்கிறது கிடையாது. ஸோ நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட எனக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னா எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு மாதிரி பேர் மட்டும் கொஞ்சம் சைக்காக வைக்கணும்னு முடிவு பண்ணுவேன். அதனால தான் ரோட்டில் பீட்டு. ஸோ அந்த மாதிரி வச்சேன். கேப்சர் கதை, தேன் மிட்டாய், ஸோ இந்த மாதிரி எல்லாமே இருக்கிறதுனால ரோட்டில் பீட்டு வச்சுட்டு பர்மிஷன் வாங்கிட்டு சண்டே ஃபஸ்ட்டு பெசன்ட் நகரில் பண்ண ஆரம்பிக்கிறோம். யோசிச்சே பார்க்கல. அந்த ஈவெண்ட்டுக்கும் வந்துட்டு பர்ஃபார்ம் பண்ணுறோன்ட்டு போஸ்ட் போட்டோம். நாங்கள் போஸ்ட் போட்டதை மட்டும் பார்த்துட்டு வந்த க்ரௌடே வந்துட்டு 80 பேர் போஸ்ட்டை மட்டும் பார்த்துட்டு வந்தாங்க. இது போக பப்ளிக்கில் வந்துட்டு ஒரு மியூசிக் நடக்குதுனாலே ரேண்டமாக வருவாங்க. அப்படி இப்படின்னு பார்த்தா ஒரு 300 பேர் சுற்று போட்டாங்க எங்களை. 300 பேரை வச்சுட்டு நடுவில் வந்துட்டு நின்று நாங்கள் வந்துட்டு பாடிட்டு இருக்கோம், ரேப் பண்ணிட்டு இருக்கோம். அதை பார்க்கும்போது ஒரு மாதிரி நான் வந்துட்டு டக்குன்னு கல்லிபாய்க்கு போயிட்டேன். வாடா போடுறா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டேன். ஸோ இது ஒரு சைடு போயிட்டே இருக்கு. இந்த ஈவெண்ட்டையும் அப்படியே எடுத்தாச்சு. போயிட்டுருக்கு. காசே இல்லை வாழ்க்கையில். இப்போது காசு சம்பாதிக்கணும், என்ன பண்ணுறது? தூசி தட்டி எடுக்கிறேன். நம்மக்கிட்ட தான் கேப்சர் கதைன்னு ஒன்று இருக்கே, தேன் மிட்டாயின்னு ஒன்று இருக்கே, திரும்ப ஏற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டு கேப்சர் கதையில் வெட்டிங் ஈவெண்ட்ஸ் எடுக்க ஆரம்பிக்கிறேன். மாதம் 2 லட்ச ரூபா ஈஸியாக நான் உட்காந்த இடத்துலேருந்து எனக்கு வருது. நல்லா செலவு பண்ணுறேன். கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸுன்றவங்களுக்கெல்லாம் வந்துட்டு இந்தாம்மா வச்சுக்கோமாம்மா, போமாம்மா, ஜாலியாக இருப்போம்மா, போமாம்மா. எதுக்கு? அவங்க கேர்ள் ஃப்ரெண்டு கூட வெளியே போகிறதுக்கு இந்தாம்மா நீ வச்சுக்கோமாம்மா, போ ஜாலியாக. அந்த மாதிரி ஒரு மாதிரி ஜாலியாக கொடுக்குறோம். பாய்ஸ்க்கு வந்துட்டு ஒரு ஆஃபீஸ் ஸ்பேஸ் ஒன்று எடுக்கிறேன். ஆஃபீஸ் ஸ்பேஸ் ஒன்று எடுத்து அங்கே எல்லாத்தையும் வாங்கி போடுறேன். என்ன வேணும், வா 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 வான்னு எல்லாத்தையும் வாங்கி போடுறேன். இதுலேயே மாதம் 1.5 லட்ச ரூபா போகுது. ஒரு 8 மாதம் இதை பண்ணுறேன். 50,000 ரூபா என் செலவுக்கு போகுது. முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் யோசிக்கிறேன், இதெல்லாம் பண்ணதுக்கு நான் அதை சேர்த்து வச்சுருந்தா கூட அதெல்லாம் வச்சு வேறு என்ன ஆர்டிஸ்டாக என்ன பண்ணியிருக்கலாமேடான்ட்டு. ஆனால் அப்போ தோணலை. அப்படியே அது போயிடுச்சு. சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டு இதெல்லாம் போயின்னு இருக்கும்போது தான் டிஐஜியில் இதெல்லாம் பண்ணிட்டோம். ஈவெண்ட்ஸ்லாம் நம்ம கீழே நிறைய கண்டுபிடிச்சிட்ட போது டிஐஜியில் ஒரு நாள் உக்காண்டிருக்கும் போது சூர்யான்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு ஒருத்தன் சொன்னேன் டிஐஜியில். சூர்யா என்ன பண்ணுறான்னா, நானும் சூர்யா, பிரதீஷ்னு ஒருத்தர் இருக்கார். பிரதீஷ்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா வெற்றிமாறன் சாரோட ஃபர்ஸ்ட் ஐடியா இருந்தார். அப்போ விசாரணை படத்தில் 4 பேரில் ஒருத்தராக இருப்பார் ஹைட்டாக.
ஸோ அவர் தான் பிரதீஷ்னா. ஸோ பிரதீஷ்னா நானும் சூர்யா நாங்கள் 3 பேர் நின்றுருக்கும் போது சூர்யா வந்துட்டு டே எஃப்ஜே சார் மேம் கிட்ட வந்துட்டு உன் ஃபோட்டோ காமிச்சேன்டா, அவங்க வந்துட்டு பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க, ஒரு நாள் ஆஃபீஸ் வாடா அப்படின்னு. நானும் வந்துட்டு ஓகே அப்படின்ட்டேன். அந்த சார் மேம் யாருன்றதையும் சொல்கிறேன். ஸோ அவன் சொன்ன உடனே ஓகே நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டேன். 1 மாதம் ஆச்சு, அவன் ஒன்றும் சொல்ல. சரி ஓகே இது வழக்கம் போல் எல்லாரும் பண்ணுறது தானே அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே விட்டு பண்ணல போல். அது மாதிரி திடீர்னு ரேண்டமாக ஒரு நாள் ஆஃபீஸில் படுத்துட்டு இருக்கும்போது கால் அடிக்கிறான். காலேஜ் எஃப்ஜே எங்கே இருக்கு அப்படின்னா, ஆஃபீஸில் படுத்துட்ருக்கேன் அப்படின்றேன். ஸோ அந்த மாதிரி ஒரு 1.5 வருஷம் 2 வருஷம் ஆஃபீஸில் மட்டும்தான் என் வாழ்க்கை போது. சும்மா போவேன், காலையில் போவேன், ஆஃபீஸில் படுப்பேன். காலையில் போவேன், போயிட்டு ஒரு 11 மணிக்கு மாதிரி ஆஃபீஸில் போய் படுப்பேன். படுத்தனா சாயங்காலம் 5 மணிக்கு எந்திரிப்பேன். அது ஒன்றும் இல்லை, ஊபர் வேலை பார்க்கணும், கேர்ள் ஃப்ரெண்ட் காலேஜ்லேருந்து பிக்கப் பண்ணி வீட்டில் ட்ராப் பண்ணணும். அதனால் எழுந்திரிப்பேன், ட்ராப் பண்ணிவிட்டு திரும்ப ஆஃபீஸில் போய் படுப்பேன். நைட்டாகவும் எழுந்து வீட்டில் வந்து தூங்கிடுவேன். இதான் என் வாழ்க்கையாக போயின்னு இருக்கு. அதுக்கு நடுவில் எடிட்டிங் கற்றுக்கிறேன், ஃபோட்டோகிராஃபி கற்றுக்கிட்டேன், வீடியோகிராஃபி கற்றுக்கிட்டேன். ஸோ மியூசிக் ப்ரொடக்ஷன் கற்றுக்கிறேன். ஸோ எல்லாமே கற்றுக்கிட்டு ஆஃபீஸ்லேயே உட்காந்து எல்லாம் திடீர்னு வேலை வரும், திடீர்னு வராது. ஸோ ஆஃபீஸில் உட்காந்துட்டே இருக்கும். சூர்யா அன்றைக்கி ஒரு நாள் கால் அடிக்கிறான், அடிச்சுட்டு ஆஃபீஸ் வாடான்னு ஆஃபீஸ் போகிறேன். போய் பார்த்தா உள்ள மாசா உள்ளே போய் சுற்றி பார்க்குறேன். பார்த்தா விக்ரம் வேதா, வா குவார்டர் கட்டிங்கு, இந்த மாதிரி எல்லாமே ஒட்டி இருக்குது. புஷ்கர் சார், காயத்ரி மேமோட ஆஃபீஸ். அப்போ தான் வந்துட்டு உள்ளே ஃபஸ்ட் டைம் போகிறேன். போனோடனே ஆடிஷன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. கூப்பிட்டு போயிட்டு ஒரு ஏடி ஆடிஷன் பண்ணுறாரு. பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஒரு சீன் கொடுத்தாரு. அதை பண்ணிவிட்டு ஓகேப்பா போயிட்டு வாப்பா அப்படின்னு அனுப்பிச்சிட்டாங்க. அனுப்புன ஒரு 4 நாள் 5 நாள் கழிச்சு, நோட் திஸ் பாயிண்ட், வாழ்க்கையிலே ஃபஸ்ட் டைம் ஆடிஷன் பண்ணியிருக்கேன். அதுக்கு முன்னாடி ஆடிஷனே பண்ணதில்லை. முடிச்சுட்டு ஓகே, அந்த எல்லாருக்கும் ஒரு அட்ரினல் ரஷ் இருக்கும்ல, ஆடிஷன் பண்ணுறேன்னா இனிமேல் நான் ஆடிஷன் பண்ணுறேன்டா அப்படின்ற ஒரு அதில் வந்துட்டு நான் இனிமேல் ஆடிஷன் போகிறேன்டா நிறைய அப்படின்னு சொல்லிட்டு, நான் அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், ஆக்டர் ஆக முடியுன்றதுலேயும் ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், நம்ம மூஞ்செல்லாம் நடிக்க ஏற்றுவாங்களா அப்படின்ற மாதிரி இருந்ததுனால போனதில்லை. அப்போது வந்துட்டு அங்கே கூப்பிட்ட உடனே போயிட்டு நடிச்சுட்டு வந்துட்டேன். அப்போது ஒரு 4 நாள் 5 நாள் கழித்து நம்ம விஜய் டிவியில் வந்துட்டு அருண் அரவிந்த் ட்வின்ஸ்ன்னு சொல்லிட்டு அருண் அரவிந்த்னா இருக்காங்க. அதில் வந்துட்டு அருண் எனக்கு வந்துட்டு ஒரு ஆடிஷன் கால் அனுப்புகிறாரு. அனுப்பிட்டு தம்பி இங்கே போய் பாரு ஒரு ஆடிஷன் நடக்குதுன்றாரு. சரி நான் ஓகே நான் போகிறேன்னா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போகிறேன். போய் பார்த்தா ஒரு 250-300 பேர் லைனில் நிற்கிறாங்க. வடபழனியில் ஒரு ஸ்டூடியோவில் நிற்கிறாங்க. நான் பின்னாடி கடைசி வரிசையில் வந்துட்டு நம்ம கமல் சார் மாதிரி இப்படி நின்று இப்படியே பார்த்துருக்கிறேன். பார்த்தேவி அப்படி பார்த்துட்டு இருக்கேன். அங்கேருந்து ஒருத்தர் என்னை பார்த்துட்டே இருக்கார். பார்த்துட்டே இருக்கும்போது நானும் அவரை பார்த்துட்டே இருக்கேன். எங்கள் 2 பேருக்கும் தெரிஞ்சு நான் அவர் எங்கேயோ பார்த்துருக்கேன், அவர் என்ன எங்கேயோ பார்த்துருக்காரு. ஓகே பார்த்துருக்கோன்ட்டு ஒரு பாயிண்ட்ல வந்துட்டு அது முடியல. 2 பேரையும் நோக்கி நடக்க ஆரம்பிச்சிட்டோம். கிட்ட அப்படியே வர ஆரம்பிச்சிட்டோம். கிட்ட வந்து நின்ட்ட உடனே தம்பி உன்னை எங்கேயோ பார்த்துருக்கேன்டா அப்படின்னாரு. அவன்ட்டு நானும் உங்களை எங்கேயோ பார்த்துருக்கேனே அப்படின்னா. நல்லா யோசிச்சு ஹேய் ஆடிஷன் வந்தியடா அப்படின்னாரு. ஆடிஷனா? நானா? என்ன ஆடிஷனு அப்படின்னு. அவன்ட்டு அதான்டா வால் வாட்சருக்கு வந்தியே அப்படின்னாரு. வால் வாட்சரா அப்படின்னா அப்படின்னா. ஏய் புஷ்கர் காயத்ரி ஆஃபீஸ்க்கு ஆடிஷன் வந்தியடா அப்படின்றாரு. ஆமாம் சூர்யா சொன்னானே அந்த ஆடிஷனா? ஆமாண்ணா அந்த ஆடிஷன் தான்டா, நீ என்னடா பண்ணுறீங்க அப்படின்னாரு. நான் வந்துட்டு நான் ஆடிஷன்னு சொன்னாங்கண்ணா அதனால தான் நான் வந்தேன். டேய் நீ தான் செலக்ட் ஆகிட்டியடா, இங்கே ஏன்டா வந்தேன் அப்படின்னாரு. செலக்ட் ஆகிட்டேனா? என்கிட்ட யாருமே சொல்லியேண்ணா அப்படின்றேன். அவர் வந்துட்டு டே நீ செலக்ட் ஆகிட்டடா அப்படின்னு சொல்லிட்டு குவன், அவர் பேர் குவன், நான் சொல்கிறேன் நீ செலக்ட் ஆகிட்டடா அப்படின்றாரு. வந்துட்டு நான் செலக்ட் ஆகிட்டேன் சூப்பர்ண்ணா அப்படின்னா, நீ போட அவனுக்கு சொல்லுவாங்க அப்படின்னாரு. ஓகேண்ணா அப்படின்னு நான் திரும்பி போயிட்டு எனக்கு ஒரு டவுட்டு, நம்ம தான் செலக்ட் ஆகிட்டோமே, நம்ம ஏஜ் கேட்டகரியில் எதுக்கு இவனுங்கெல்லாம் கூப்பிட்டு நிற்க வச்சுக்கிறாங்க? எல்லாரும் தான் வந்து கஷ்டப்பட்டு எல்லாம் போட்டுக்கிற ஒரு ட்ரெஸ்ஸும் நம்ம உழைச்சி வாங்கினது தான். சரி தம்பி என்ன சொல்லணுமோ சொல்லட்டும். அதுக்கு தான் ஆடிஷன் பண்ணுகிறோம். இம்பார்ட்டன்ட் ரோலுக்கு செலக்ட் ஆகிட்டு